ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கேப் டவுன் ஆயிருக்கு. ஓகே, நம்ம ஃப்ளாட்டுக்கான பிளானிங் பண்ணியிருந்தோம். பட் மார்க்கெட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டு கேப் டவுன் ஆயிருந்தது. கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்போவுமே சொல்லியிருந்தேன் கேப் அப் ஆர் கேப் டவுன் ஆயிருந்தா சேம் டிரெக்ஷனில் ட்ரேட்ஸ் வந்து எப்போது தான் பாசிபிள்னு. இப்போ 10 ட்ரேட்ஸ் இருக்குன்னா வந்துட்டு 7 ட்ரேட்ஸ் வந்து ரிவர்சல் ட்ரேட் பிளான் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அந்த 3 ட்ரேட்ஸ் தான் வந்து இந்த சேம் செல்லிங் டிரெக்ஷன்லேயே போகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இன்றைக்கி அந்த 3 ட்ரேட்ஸில் ஒன் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ட்ரேட். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக வந்துட்டு மார்க்கெட் வந்து செல்லிங் சைட் வந்துட்டு 50,700 அந்த ரேஞ்சில் வந்துட்டு 49,700 நியர்லி வந்துட்டு ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து டேலோ பிரேக் ஆனதுக்கப்புறம் அப்படியே நீட்டாக கன்ஃபர்மேஷன் கொடுத்து வந்து செல்லிங் போயிருந்தது. பட் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட ட்ரேடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வெர்ஜின் சிபிஆர் இருந்தது. ஸோ நான் வந்துட்டு ஒரு ரிவர்சல் ட்ரேட் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல ஒரு பையிங் ட்ரேட் ஆஃப் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு ஆப்ஷன் செல்லிங்கில் பையிங் ட்ரேட் வந்துட்டு பிஇ செல் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட் என்னோட சைடில் போயிருந்தது. அதுக்கப்புறம் அகைன் ரிவர்ஸ் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. இட்ஸ் ஓகே, நம்ம பேட்டர்ன் வந்துட்டு ப்ராபபிலிட்டி பேஸில் தான் போகிறோம். ஸோ அதனால இன்னைக்கான ட்ரேட் எனக்கு இப்படி தான் போயிருந்தது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் நினைக்கலாம் நான் வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே ஐ மீன் நேற்று அனாலிசிஸ் போடும்போது சொல்லியிருந்தேன் வெரி பிக் கேப் அப் ஆர் கேப் டவுன் இருக்கும்போது அதோட ரிவர்சல் ட்ரேட்ஸ் தான் மோஸ்ட்டாக நான் பிளான் பண்ணுவேன்னு. ஸோ இன்றைக்கி எனக்கு பாயிண்ட்டும் அதே மாதிரி ஒரு வெர்ஜின் சிபிஆர் இந்த இடத்துல முன்னாடி டைமில் மூவ் பண்ணி பாருங்கள் 50,350லேருந்து 200 வரைக்கும் இருந்தது. ஸோ இந்த ஜோன் வெர்ஜின் சிபிஆர் ப்ளஸ் S4 இருந்தது. ஸோ நான் ரிவர்சல் ட்ரேடுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, ரூல்ஸ் இஸ் ஆல்வேஸ் ரூல்ஸ். ரேண்டமாக ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் செல்லிங் போயிருந்தாலும் பட் நம்ம நோ வாய்ஸ் ட்ரேடராக தான் இருப்போம். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் இருக்குது உங்கள் பேட்டர்ன் படி அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். பட் செல்னு எல்லாமே ரிட்டர்னில் இருக்குன்னு செல் பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் அதே மாதிரி பண்ணும்போது நீங்கள் தான் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் வாங்குவீங்க. ஸோ அதையும் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, யாரெல்லாம் இன்றைக்கி ப்ராப்பராக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்களோ அது பார்த்தீங்கன்னா வெரி குட், நல்லாவே இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திங் வந்து 50,092. ஓகேங்களா, ஸோ 50,092 வந்துட்டு இங்கே இப்போ 50,092. ஓகே, இதை வந்து நான் எல்லோ லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 50,092 எல்லோ லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்துட்டு பிவிசி. ஓகேங்களா, ஸோ பிவிசி இஸ் ஈக்குவல் டு 50,092. ஓகேங்களா, பட் க்ளோசிங் வந்து இன்னைக்கு மார்க்கெட் என்னதான் 49,500 டெஸ்ட் பண்ணியிருந்தாலும் க்ளோசிங் அகெயின் அப் சைடில் 50,092 வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ப்ரீவியஸ் டே லோ வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். லோ வந்து இந்த இடத்துல 49,700. ஸோ அதை வந்து நான் ஆரஞ்ச் லைன் பண்ணிக்கிறேன். மேலே என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து 50,700 ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது. அதே இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேப் ஆர்டரும் இருக்குது. கேப் ஆர்டருங்கிறது ரெட் கலர் லைன், ஐ மீன் பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணுறேன். இது லோவர் கேப் ஆர்டர். அப்சைட் கேப் ஆர்டர் ப்ளஸ் வெர்ஜின் சிபிஆர் வந்துட்டு இந்த இடத்துல இங்கே 51,341 இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு டுமாரோ சிபிஆர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒன் செகண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் சேஞ்ச் பண்ணுறேன். டுமாரோ சிபிஆர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை லோ இருக்குது, டே ஹை லோ வந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த இடத்துல வந்துட்டு லாஸ்ட்டு ஸ்விங் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கும் மேலே வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வந்துருக்கு 50,092. ஸோ சிம்பிள், இப்போ 50,000 ப்ளஸ் 100 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 50,000 ப்ளஸ் 100 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஹோல்ட் ஆகுது அப்படின்னா அப்சைடில் கொஞ்சம் ஒலட்டைலாக தான் மூவ் ஆகி அப்சைட் போகும். அண்ட் ஃபஸ்ட் டார்கெட்டே பார்த்தீங்கன்னா 5400 தான் உங்களோட ஃபஸ்ட் டார்கெட் அப்சைடில் மூவ் ஆச்சு அப்படின்னா. சப்போஸ் இந்த ஸ்விங் அப்சைடில் போகும்போது சூப்பர் பையிங் போகுமானா தெரியல. அது ஏன்னா வந்து கொஞ்சம் ஒலட்டலாக தான் இருக்கும், ஏன்னா மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால. சம்டைம்ஸ் இல்லாமல் கேப் அப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அப்போவும் ஒலட்டைலாக தான் மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் நான் சொன்னேன் இல்லையா இந்த 50,092 இந்த 100 பாயிண்ட்ஸ், அதாவது என்ன அந்த 100 பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன்னா, அதாவது 50,000லேருந்து 50,100 இந்த 100 பாயிண்ட்ஸ் பிரேக் டவுன் ஆகி என்னது 49,999 அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு செல்லிங் ட்ரேட் ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்விங், அதாவது இந்த லாஸ்ட் ஸ்விங் பிரேக் ஆனதையும் நீங்கள் செல்லிங் ட்ரேட்
ட்ரை பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில, உங்களோட டார்கெட் ஃபர்ஸ்ட்டு டார்கெட் 49,750 ஆவும். அதுக்கு அடுத்த டார்கெட் ஸ்டில் ஸ்டெயில் ஆனா, நெக்ஸ்ட் ரவுண்ட்ல 49,600 அந்த மாரி ரேஞ்சுக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்கு. கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எடுத்தோனே நான் செல் பண்ணுங்கன்னு சொல்ல, அந்த 100 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் மார்க்கெட் ஹோல்ட் பண்ணியிருக்கு இல்லையா? அதுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்க. அந்த லாஸ்ட் ஸ்விங் பிரேக் ஆனா, நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன டார்கெட்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு மென்ஷன் ஆன டார்கெட்ஸ் வரும்னு நான் சொல்றேன். இதே வந்துட்டு மார்க்கெட் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே கேப் டவுன் ஆகுது இந்த இடத்துல அப்படின்ற பட்சத்துல யூ டர்ன் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ பார்த்து ப்ராப்பரா ட்ரேட் பண்ணுங்க. எடுத்தோன்னே எல்லாமே செல் பண்ணிடாதீங்க. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் எப்படி பண்ணுது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா பையிங் ட்ரேட் வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ்ல கூட ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ இது கேப் டவுன் காணுது. இதை தாண்டி வெரி பிக் கேப் அப் ஆகுது, இல்லை கேப் டவுன் ஆகுது அகெயின் அப்படின்னா நீங்க அன்னைக்கான ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. என்ன லெவல்ஸ் ஆஃப் சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, என்ன நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன் ஆர் கேப் அப் ஆயிருக்குன்றத ப்ரிஃபர் பண்ணி பண்ணுங்க. நான் ஏன் இன்னைக்கு செல்லிங் பையிங் ட்ரேட் எடுத்தேங்கிறதுக்கு ஒரு லாஜிக் சொல்லியிருக்கேன். ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ வேணா நான் வீக்கெண்டில் வந்துட்டு எஜுகேஷன் விலாகாக போகிறேன், மறக்காமல் பாருங்கள் அந்த வீடியோவை. ஸோ இன்னைக்கான அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு நினச்சேன். என்னென்னா பார்த்தீங்கன்னா, மந்த்லி சார்ட்ல வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் வந்துட்டு இருந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லா ட்ராயிங்கும் கிளியர் பண்ணிட்டு மந்த்லி சார்ட் மட்டும் காட்டிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் பட்ஜெட் எலெக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப பெரிய ஒரு செல் ஆஃப் வந்தது இல்லைங்களா? அது வந்து இந்த பெரிய பின்பார் அப்படியே ரிவர்ஸ் ஆகி மேலே வந்து கொண்டு போய் அந்த லாஸ்ட் ஸ்டிச் பையராக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த பையரை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் மந்த் பையிங் போகும்னு நினச்சாங்க. பட் பையிங் போல, அன்எக்ஸ்பெக்டட்லி செல்லிங் தான் வந்தது. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் மந்த் நம்மளோட இந்த கரண்ட் மந்த் வந்து ஃபாலோ த்ரூவா இந்த ரெட் கேண்டில் வந்து வந்துட்டு இருக்கு. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல் ஆஃப் வந்துட்டு இன்னுமே கண்டினியூ ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் எந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்ன்னு நான் சொல்ல, அப்கமிங் மந்த்ஸில் 45,000 ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வரப்ப இடிஎஃப்ல யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும்னா இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அன்வான்டா வந்துட்டு ஒரு வேல்யூ ஆடட் ஸ்டாக் இல்லாமல் வேற ஏதாவது மல்டிபேக்கர் ஸ்டாக்ல போட்டு மணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதாவது இந்த மாதிரி டைம்ல இடிஎஃப்ல வந்துட்டு நீங்க மணி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தின டீடைல் vlog வேணும் அப்படின்னாலும் நெக்ஸ்ட் வீக்ல வந்து நான் இதை பத்தின எஜுகேஷனல் வீடியோஸ் வந்து நான் போடுறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.